ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான, சூப்பரான, டேஸ்டான பிஸ்தா மில்க் ஷேக் தாங்க. இந்த வீடியோல நாம பிஸ்தா மில்க் ஷேக் செய்யறது எப்படி, இதை குடிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, அளவுக்கு அதிகமா குடிக்கிறதுனால வரக்கூடிய தீமைகள் என்ன, இத பத்தி பார்க்கலாம். செய்யறதுக்கு நாம முதல்ல காஞ்ச மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதுல 10 பிஸ்தாவை போட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே நாம 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். முதல்லயே நாம பால் கூடவே சேர்த்து பிஸ்தாவை அரைச்சோம் அப்படின்னா பிஸ்தா ஒழுங்கா அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் பிஸ்தா பருப்பை நம்ம அரைச்சிட்டு தான் பால் ஊற்றி திருப்பி ஒருக்க அரைச்சி எடுத்துக்கணும். இனி இதை நாம வடிகட்டி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு கடையில் உள்ள அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சமா பிஸ்தா ஐஸ்கிரீமும் கிரீன் ஃபுட் கலரும் சேர்த்தீங்க அப்படின்னா கடையில் உள்ள அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பிஸ்தா மில்க் ஷேக்கும் உங்களுக்கு சூப்பரா தாங்க இருக்கும். ஆனா பார்க்கிறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். பிஸ்தா மில்க் ஷேக் செய்யறது எப்படின்னு பார்த்தாச்சு. இனி இந்த பிஸ்தால என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிஸ்தா பருப்புல விட்டமின் இ, விட்டமின் B6, விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B9, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், தாமிரம், மாங்கனீஸ் இப்படிப்பட்ட எல்லா சத்துக்களும் இந்த பிஸ்தா பருப்புல இருக்குதுங்க. டெய்லி நாம ஒரு 5 பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் இ தோல் நோய்கள் வராம தடுக்குதுங்க. விட்டமின் ஏ கண் நோய்கள் வராம தடுக்குது. விட்டமின் B6 இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்குது. இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும் போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட நம்மளுக்கு அதிகரிக்கும். இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களை அதிகரிச்சு இரத்த சோகை நோய் ஏற்படாம கூட தடுக்குது. ஒல்லியான தேகம் உடையவர்களுக்கு உடல் பருமனை அதிகரிக்க இந்த பிஸ்தா பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கும். இதுல இருக்கக்கூடிய பயோட்டின் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு அமிலம் கூந்தல் வறட்சி ஏற்படுவதை கூட தடுக்குதுங்க. அப்புறமா இதுல இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளுக்கு ரொம்பவே பலம் அளிக்குது. மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கும். இது எல்லாமே நாம அளவோட இந்த பிஸ்தா பருப்பை சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ங்க. இனி அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த பிஸ்தா பருப்பை நம்ம அதிகமா சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய தாமிர சத்து அதிகரிச்சு ஒவ்வாமை, அரிப்பு, வாந்தி, தலைவலி, வயிற்று வலி, எடை அதிகரிப்பு இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் சிறுநீரகத்துல கற்களை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனால சிறுநீரகத்துல கற்கள் இருக்கக்கூடியவங்க இந்த பிஸ்தா பருப்பை சாப்பிட்றத கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வயசானவங்க இந்த பிஸ்தா பருப்பை சாப்பிடும்போது அவங்களுக்கு கொழுப்பு சத்து அதிகரிக்குங்க. அதனால குறைஞ்சது 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இந்த பிஸ்தா பருப்பை சாப்பிட்றத கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பிஸ்தா பருப்புல என்னென்ன நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.